Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான சேனக்கிழங்கு வெஜிடேரியன் fish fry தவால எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. சேனக்கிழங்கு தோல் சீவி ஸ்லைசஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப மெலிசா கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் திக்னஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, அப்பதான் அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அடுத்து சேனக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கு பீசஸை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. சேனக்கிழங்க பாயில் பண்ணாமலே கூட ஃப்ரை பண்ணுறாங்க, ஆனால் நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால குவிக்காக ஃப்ரை ஆகிடும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி ஆற விட்டுடலாம். அடுத்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கலருக்காக 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி திக்காக கரைச்சி வச்சது, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மசாலாவை பாயில் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ண சேனக்கிழங்கு பீசஸை 1/2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா அதில் ஊறும். 1/2 மணி நேரம் ஆனதும் தவாவை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண சேனக்கிழங்கு பீசஸை ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மசாலாவை யூஸ் பண்ணி வாழைக்காவை கூட ஃப்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனக்கிழங்கு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். வஞ்சன மீனை வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டெலிஷியஸான சேனக்கிழங்கு ஃபிஷ் ஃப்ரை சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Rasithurusi.